சஞ்சு சாம்சன் முதல்ல உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போடுறேன். எப்பா இன்னைக்கு இந்தியாவை நீ காப்பாத்திட்டப்பா. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சஞ்சு சாம்சன் சேட்டன் எனக்கு 2016ல இந்த வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவை செமிஃபைனல்ல தோக்கடிச்சப்ப இருந்த அந்த காயத்துக்கெல்லாம் இன்னைக்கு நீ இன்னைக்கு தனியாளா நின்று இந்தியாவை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிருக்க. சஞ்சு சாம்சன் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். வேற லெவலியா தனியாளா இன்னைக்கு ஒன் மேன் ஷோவா காமிச்சு இந்தியா வெற்றி பாதைக்கு கொண்டு போய் முடிச்சு இந்தியாவை அரையிறுதிக்கு நுழைய வச்சிருக்க. இந்தியா கெத்த வேற ரகமா 2026ல அரையிறுதிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. பிளஸ் இங்கிலாந்து 5ஆம் தேதி மோத போறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் 2026 ஐபிஎல்ல 2026 T20 வேர்ல்டு கப்ல இந்தியா கடந்து வந்த பாதை பிளஸ் சூப்பர் லீக்ல பாத்தீங்கன்னா லீக் ஸ்டேஜஸ்ல நல்லா ஆரம்பிச்சாங்க. ஆனா சூப்பர் லீக்ல முதல் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மேட்சும் இந்தியாவுக்கு ஒரு திக் நிமிடமா இருந்தது. இந்த கடைசி மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இந்தியா ஜெயிச்சாதான் செமியே போக முடியும் அப்படிங்கிற கட்டத்துல இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு இமாலய இலக்கு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிச்சாங்க. 20 ஓவர்ல 195 ரன் அடிச்சாங்க. பிளஸ் அவங்களோட பேட்டிங் வேற லெவலா இன்னைக்கு பிளாஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். பிளஸ் அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு அதிரடி பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி நம்ம பேட்டரான சஞ்சு சாம்சன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. பிளஸ் யாரும் எதிர்பார்க்காத சேட்டன் இன்னைக்கு வேற லெவலா பேட்டிங்ல டாமினேட் பண்ணாருன்னு சொல்லி ஆகணும். ஆனா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து இருந்த பிளேயர் யாருமே இன்னைக்கு பெரிய அளவு சோபிக்கல. அபிஷேக் சர்மா சொற்ப ரன்னில் அவரோட விக்கெட்டை இழந்துட்டு போனார். அதுக்கப்புறம் இசான் கிஷன் பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நிலைச்சு நின்று ஆடவே இல்லை. பிளஸ் இன்னைக்கு சூரியகுமாரியாத ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தோம்னா அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ல பாத்தீங்கன்னா அவரோட விக்கெட் இழந்துட்டு போறாரு. ஆனா பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோட இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டது நம்ம தலைமை திலக் வர்மா சூப்பரா எடுத்துட்டு போனாங்க. விக்கெட் 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அந்த பிரஷரை அழகா ஹேண்டில் பண்ணி எல்லாம் சூப்பரா கேமை எடுத்துட்டு பண்ணி பக்கவா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அந்த வெற்றி பாதையோட எல்லையில கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னு சொல்லி ஆகணும். பிளஸ் இருந்தாலும் சஞ்சு சாம்சனோட விக்கெட் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வெஸ்ட் இண்டீஸால எடுக்க முடியல. கடைசி வரைக்கும் இவர் அடிக்கிற அடி ஒவ்வொரு அடியும் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் மேல இடி மாதிரி விழுந்தது. பிளஸ் கடைசி வரைக்கும் கேமை எடுத்துட்டு போனாரு. இந்தியாவுக்கு ஒரு வெற்றி பாதையை முடிச்சு கொடுத்தாரு. இந்தியா 4 பால் 19.2 ஓவர்லயே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் கம்ஃபர்டபுளா வின் பண்ணி முடிச்சிருக்கும். இதுக்கு எல்லாம் முழுக்க காரணம் சஞ்சு சாம்சன் மட்டுமே தான் இன்னைக்கு சேரும் நான் சொல்லி. ஆனா ஏன்னா சஞ்சு சாம்சன் மட்டும் இன்னைக்கு தனியால நின்று போராடி இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருக்காரு. பிளஸ் ரொம்ப 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 சந்தோஷமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் சேட்டனோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம அதே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்தியா பாத்தீங்கன்னா செமிஃபைனல இங்கிலாந்து 5ஆம் தேதி வீழ்த்தாதா அப்படிங்கிறத மறக்காம எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பரே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வைப்பலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.